ம். வணக்கம் மார்க்சிஸ். தாமக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீலங்கா அமைப்புக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு அடுத்த என்ன பெரிய புராணத்துல யாருடைய புராணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இளையான் குடிமாற நாயனார் புராணம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீர்வளம் மிக்க நிலங்கள் சூழ்ந்து சீர்வளம் சிறப்புடையது இளையான்குடி. அந்த ஊர் பேர் இளையான்குடி. நீர்வளம் மிக்க நிலங்கள் சூழ்ந்து சீர்வளம் சிறப்புடையது இளையான்குடி. அத்திருப்பதியில் 4ஆம் வருணத்தில் அம்மரபு செய்த மாதவ பயனாய் ஒருவர் தோன்றினார். அப்ப இந்த இளையான்குடியில 4ஆம் வருணத்தில் அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 வகையான வர்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த இதுல 4ஆம் வருணத்துல அந்த மரபு சார்ந்த மாதவ பயனாக ஒருவர் தோன்றினார். அவர் திருப்பேர் மாறனார் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய பேரு மாறனார். இளையான்குடியில் தோன்றிய காரணத்தினால் இளையான்குடி மாற நாயனார் எனப்படுவார். அந்த ஊர் பேரை சேர்த்து இளையான்குடி மாற அந்த நாயனார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார். அந்த பொன் நீடிய அந்த அம்பலத்தின்ல ஆடுவார். அடிமலரை தன் முடி மீது சூடுவார். எப்போதும் எம்பிரானுடைய அடிமை திறம் பூண்ட சால்பு மிக்கவர் அப்படின்னு அவருடைய இயல்புகளை சொல்றாங்க. அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, அவர் அம்பொன் நீடிய அந்த அம்பலத்தின்ல ஆடுவாரு. அடிமலரை தன் முடி மீது சூடுவார். எப்போதும் எம்பிரானுடைய அடிமை திறம் பூண்ட சால்பு மிக்கவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ உழவு தொழிலால் மிகுந்த செல்வமும் நிலப்புலமும் உடையவர். சிவபிரானுடைய அடியவர்களிடம் நிறைந்த அன்பு பூண்டவர். செல்வத்தின் பயன் அடியவருக்கு அமுதளித்தலே என அவர் தெளிந்தவர். இப்ப அவருடைய குணாதிசயங்களையும் சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உழவு தொழிலாளர், மிகுந்த செல்வம் நிலபுலம் உடையவங்க, சிவபிரானுடைய அடியவர்களிடம் நிறைந்த அன்பு கொண்டவரா இருக்கிறாரு. செல்வத்தினுடைய பயன் எந்த அடியவருக்கு அமுதளித்தல் அப்படிங்கிறதா அவருடைய கொள்கையா இருக்குது. என் பணி இறைவர்க்கே என்று கூறி பணி செய்யும் பரமன் அடியவர்கள் யாவராயினும் எதிர்கொண்டு கைகள் கூப்பி தொழுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என் கடன் அல்லது என் பணி இறைவர்க்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணி செய்யக்கூடிய அந்த பரமன் அடியவர்கள் யாரா இருந்தாலும் எதிர்கொண்டு அவங்கள கை கூப்பி தொழுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இனிய குளிர்ந்த சொற்களை கூறுவார். அழைத்து கொண்டு வந்து சிறந்த இருக்கை மீது எழுந்தருள புரிந்து திருவடி விளக்கி மிகுந்த அன்புடன் நறுமலர்களினால் அர்ச்சித்து வழிபடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அவங்கள கைகூப்பி தொழுது இனிய குரல் அந்த குளிர்ந்த நல்ல சொற்கள், இனிய சொற்களை எல்லாம் அவர்கிட்ட பேசுறது, அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து இருக்கையில அமர்த்தி அவருக்கு திருவடி விளக்கி மிகுந்த அன்போட நறுமலர்கள்னால அர்ச்சித்து வழிபடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன என 4 வகையாடாகிய இனிப்பு, கைப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, ஒர்ப்பு என்ற அறுசுவை உணவுகளையும் விரும்பியவாறு அமுது செய்விப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யாருக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் அப்படின்னா, என் பணி இறைவர்க்கே என்று கூறி பணி செய்யும் பரமன் அடியவர்கள் யாவராயினும் எதிர்கொண்டு கைகூப்பி வணங்கி வீட்டுக்கு அவங்கள நல்ல அன்பான வார்த்தைகள் அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு இந்த மாதிரியான அமுதையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அடியார்கள் உள்ளம் உவந்து வாழ்த்துவதனால் மாறனாருக்கு 2 நிதிகளும் நாள்தோறும் பெருகின. அப்போ ஒரு அடியார்களுக்கு நம்ம உணவு குடிக்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அந்த மாதிரி இவர் அடியார்களுக்கு உள்ளம் உவந்து அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி அவங்களும் உள்ளம் உவந்து வாழ்த்துனதுனால மாறனாருக்கு 2 நிதிகளும் நாள்தோறும் பெருகின அப்படின்னு சொல்றாங்க. சோ சிவபெருமானுடைய தோழனாகிய குபேரனை போல் இனிது வாழ்ந்தார். செல்வம் மிகுந்த காலத்திலே யாரும் நிரம்ப தர்மம் செய்வார், அது எளிது. வறுமையால் வாடும் போது மனமுவந்து செய்தல் அரிது. ஆதலின் இப்பெரியார் வறுமையுற்ற போதும் திருத்தொண்டில் வல்லவர் என்பதனை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று கண்ணுதற் கடவுள் கருதினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் நிறைய நமக்கு பணம் இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யறங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல வறுமையில இருக்கும் போதும் தனக்கு இயன்ற உதவியை அவர் செய்யறாரு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வறுமையுற்ற போதும் இத்திருத்தொண்டில் வல்லவர் என்பதை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று கண்ணுதற் கடவுள் கருதுறாரு.
அதனால் மாறனாருக்கு அப்ப அவர் வந்து அவர் ஏன்னா அந்த குணம் அவர்கிட்ட இருக்கு, அந்த மற்றவங்களுக்கு அந்த அடியார்களுக்கு தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவர் கொடுக்கக்கூடியவர். அப்ப அவரு வந்து அந்த வறுமையுற்ற போதும் திருத்தொண்டுல அவர் வல்லவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத உலகத்துக்கு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இறைவன் வந்து நினைக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த மாறனாருக்கு சிறிது சிறிதாக அந்த செல்வம் வந்து மாறிக்கொண்டே வந்தது. முதல்ல ரொம்ப வசதி வாய்ப்போட ரொம்ப இனிதாக அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா மாறனாருக்கு சிறிது சிறிதா செல்வம் வந்து மாறிக்கொண்டே குறைந்து கொண்டே வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ வறுமை பதம் புகுந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ மாறனாருக்கு வளஞ்சுருங்கியும் மனம் சுருங்கவில்லை. இப்ப சொல்லுவாங்களா, பணம் இருந்தாலும் மனம் வேணும் அப்படிம்பாங்களா, அது மாதிரி இங்க வளம் வந்து சுருங்கினாலும் அவருடைய மனம் வந்து சுருங்கல. செல்வம் நிரம்ப இருந்த போது அடியார்களை எவ்வாறு அன்னமும் சொன்னமும் தந்து உபசரித்தனரோ அவ்வாறே வறுமை பதம் வந்தும் அவர் உபசரிக்கின்றார். செல்வம் எப்படி தன்கிட்ட இருக்கும்போது அடியார்களுக்கு எப்படிலாம் அன்னம் சொன்னமும் கொடுத்து உபசரித்தாரோ அதே மாதிரி அவர் வறுமையில இருக்கும் போதும் கூட அப்படித்தான் அவரு உபசரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிறிதும் தான் செய்து வரும் அந்த மாகேஸ்வர வழிபாட்டினை அவர் குறைத்தார் இல்லை. கையில பணம் இல்லை, வறுமையில இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் கவலைப்படலை. எப்பவும் போல அந்த பூஜைகள் செய்யறது, மாகேஸ்வர வழிபாடு பண்றது, அடியார்களை சொல்றது, அவங்களுக்கு அன்னம் கொடுக்கறது எல்லாத்துலயும் அதே மாதிரியே வறுமையிலும் செஞ்சுட்டு வர்றாரு. அவருடைய அன்பு மாறவில்லை. ஊக்கம் மென்மேலும் வளர்ந்தது. நிலப்புலங்களை ஒத்தி வைத்தவைகளை விற்பனை செய்தும் குன்றாத அன்புடன் அவர் அறம் புரிந்து வந்தார். ஸோ ஒரு அடியார்களுக்கு ஒரு தான தர்மம் பண்ணணுங்கிறதுக்காண்டி தன்னுடைய நிலப்புலங்களையே அவர் வந்து ஒத்தி வைக்காரு. ஒத்திக்கி வைப்பாங்க இல்லையா, அந்த ஒத்தி வைக்கிறாரு. ஒத்தி வச்சதுகளை சில இதை விற்பனையும் செய்கிறாரு. அப்படி செய்தும் அவர் வந்து குன்றாத அந்த அன்புடன் அவர் வந்து அறம் புரிந்து வந்தார். அவருடைய அறத்திற்கு அணுத்துணையும் மாறுபாடு இன்றி அவருடைய வாழ்க்கை துணையாக அமைந்த அம்மையும் முழுகுவார். அப்போ ரெண்டு பேருமே அதுக்குன்னே பிறந்தவங்க மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஐயா எப்படி போனோமோ அதே மாதிரி அந்த வாழ்க்கை துணைங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து அந்த பண்போட இருக்கிறாங்க. அடியவர் வழிபாட்டில் அவருக்கு இருந்த அன்பினுடைய திறத்தான் என்னை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரும் அந்த அடியவருடைய வழிபாட்டுல சிறப்பா அவங்களும் பண்ணிட்டு வராங்க. அன்னமும் ஏனமும் அறியாத அண்ணலாகிய சிவபெருமான் அடியாருடைய அளவற்ற அன்பை உலகம் உணர்ந்து உய்ய வேண்டும் என்று திருவுளம் கொண்டார். நல்ல தவவேடம் பூண்டு நீரும் கண்டிகையும் புனைந்து விடையும் உமாதேவியரும் இன்றி புறப்பட்டனர். இப்ப இவருடைய அன்பை அந்த உலகத்துக்கு வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய சிவபெருமான் தவவேடம் பூண்டு நீரும் கண்டிகையும் புனைந்து விடையும் உமாதேவியரும் இன்றி புறப்பட்டனர். மாரி காலம் எங்கும் நீர் ஓடுகின்றது. வெள்ளம் பள்ளங்கள் தோறும் நிறைந்துள்ளது. நடுநிசி இளையான்குடி மாறனாரும் அவர் மனைவியாரும் பட்டினியால் வருந்தி கதவடைத்து விட்டு உறக்கமின்றி இறைவனது அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி உரைத்த வண்ணமாக இருக்கின்றனர். அப்ப இவரு சிவபெருமான் வந்து வாராரு, தவ வேடம் பூண்டு அவரு வந்து வாராரு. ராத்திரி நேரம் இவங்க ஏற்கனவே வறுமையில வந்து இருக்கிறாங்க, இந்த ஐயாவும் இந்த அம்மாவும். அவங்க அது நைட்டு வந்து என்ன பண்றாங்க, படுத்துக்கிட்டே இந்த அஞ்செழுத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டுல இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். கதவடைத்து விட்டு உறக்கமின்றி இறைவனது அஞ்செழுத்தை நெஞ்சு அழுத்தி உரைத்த வண்ணமாக இருக்கின்றனர். பேய்களும் நடமாடாத அந்த இருளில் பேய்களுடன் நடமாடும் பித்த பெருமான் வந்து அன்பருடைய கதவை மெல்ல தட்டி அன்பனே பசித்து வந்தோம் என்று அருளி செய்தார். சாம நேரத்துல பேய் நடமாடுற அந்த நேரங்கிறாங்க இல்லையா, நள்ளிரவு. அந்த நேரத்துல அந்த பேய்களுடன் நடமாடும் இந்த பித்த பெருமான் வந்து அவருடைய கதவை தட்டி அன்பனே நான் வந்து பசித்து நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. உடனே மாறனார் ஓடி கதவை திறந்து அடியவரை அன்புடன் வரவேற்கின்றார். மாறனார் முகத்தில் மகிழ்ச்சி அமுதம் பொழிகின்றது. முன்னிருந்த கவலை அகன்றது. அவருடைய வாக்கின் சொல்லாகிய தேன் அருவி பாய்கின்றது. வந்த அடியவர் திருவடியில் மனைவியாருடன் வீழ்ந்து வணங்கினார். அவருக்கு சிவபெருமான்னு தெரியாது, ஆனாலும் சிவன் அடியாறுகளை கண்டாரே அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாரு இல்லையா. அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சி நம்ம அடைஞ்சோன்னா அவருடைய கவலையெல்லாம் அவருக்கு மறந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க திருவடியில அந்த தவ வேடம் கொண்டு வந்திருக்கிற நம்ம சிவபெருமான் அவருடைய காலில் வீழ்ந்து அவங்க வணங்குறாங்க. வாருங்கள் வாருங்கள் என்று பரிந்து அழைத்தார். ஓர் ஆதனத்தில் எழுந்தருள புரிந்தார். ஓர் ஆடையை எடுத்து
நனைந்து வந்துள்ள தவப்பெரியாரது திருமேனியை துடைத்தார். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துன்னு போட்டிருந்தாங்க இல்லையா, சோ அதனால அவங்க ஆடையை கொடுத்து துடைக்காக கொடுக்குறாங்க. எடுத்து நனைந்து வந்துள்ள அந்த தவப்பெரியாருடைய திருமேனியை துடைக்கிறாங்க. பெருமானே தேவரீர் இங்கு எழுந்தருள்ள ஏழையேன் என்ன மாதமும் செய்தேனோ என என் முந்தையோர் செய்த முடிவிலா தவப்பயனே, இந்த நடுநிசையில் தங்களை தொழுது உய்யும் பேரு சிறியேனுக்கும் கூட்டி வைத்தது என்று துதி செய்தார். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு ஏழையாகி என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஒரு முந்தையர் செய்த அந்த முடிவிலா தவப்பயனாலதான் இந்த மாதிரி உங்களை நாங்க துதிக்க வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஒரு அருள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு. இந்த நடுநிசையில் தங்களை தொழுது உய்யும் அந்த சிறியேனுக்கு கூட்டி வைத்தது என்று துதி செய்தார். அடியாருக்கு அன்னமிட விரும்பினார். வீட்டிலே உணவுக்குரிய சாதனங்கள் யாதொன்றும் இல்லை. என் செய்வார் திகைப்புற்றார். மனைவியாரை நோக்கி, மாதரசே, நமக்கு உணவில்லையாயினும் தீங்கில்லை. இமவான் பெற்ற உமையம்மையாரது கொழுந்தராகிய அரணாருடைய அடியார் மிகவும் பசித்து வந்துள்ளார். இத்தவசீலருக்கு உணவு தரும் வகை யாது என்று கேட்டார். ஏன்னா வீட்டுல அவங்களுக்கே எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனாலும் மனைவிகிட்ட அந்த ஐயா வந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? நமக்கு உணவு இல்லாட்டாலும் தீங்கில்ல, ஆனா வந்திருக்கக்கூடிய அந்த தவக்கோலம் பூண்டு வந்துள்ள அந்த அடியாருக்கு பசிக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுக்கணும், அதுக்கு என்ன வழி சொல்லு அப்படின்னு மனைவிகிட்ட கேட்கறாங்க. அன்பு மரணம் ஒருங்கே அமைந்த அம்மையார் அதை கேட்டார். பெருமானே, இதற்கு வழி வேறு ஒன்றும் இல்லை. அயலாரும் இனி கடன் கொடுப்பார் இல்லை. காலமோ அகாலம், நடுநிசி, முயற்சி செய்து பார்க்கக்கூடிய வேறு இடங்களும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. பக்கத்து வீட்டுல போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. சாம நேரத்துல நள்ளிரவுல அவரு வந்திருக்கிறாரு, கடன் கேட்கவும் முடியாது, அது கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. ஆல்ரெடி அவங்க வறுமையில இருக்காங்க இல்லையா, சோ கடன் கொடுப்பாரும் இல்லை. காலமோ அகாலம், நடுநிசி, முயற்சி செய்து பார்க்கக்கூடிய வேறு இடங்களும் இல்லை. தீவினை செய்த எனக்கு என்ன செயல் இருக்கின்றது அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்றாங்க. பசித்து வந்த அடியாருக்கு அன்னம் அளித்தலினும் சிறந்த தன்மை இல்லை. ஈதல் இயையாத போது சாதலே சாலச் சிறந்தது அப்படின்னு அந்த ஐயா சொல்றாங்க. ஈதல் ஈதல் இயையாத போது சாதலே, நம்ம செத்து போறதே சால சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு வழி எனக்கு தோன்றுகின்றது அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றாங்க. நமது துன்பம் நீங்குமாறு இன்று பகல் வயலிலே விதைத்த அந்த முளை நெல்லை வாரி கொண்டு வந்தால் அடியேன் முயன்று ஒருவாறு அமுது செய்யலாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த பகல் வயல்ல வந்து விதைச்ச அந்த முளை நெல்லு அதை வந்து அங்க வச்சிருக்காங்க. அதை நீங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்த முடிஞ்சீங்கன்னா அதை வச்சு நான் ஏதாவது அமுது பண்றேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதனையுடைய வேறு செயல் இல்லை என்றார். நாயனார் அச்சொல்லை அமுதன கேட்டார். இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார் போல் மகிழ்ந்தார். அங்கனமே நான் சென்று நெல் முளையை வாரி வருவேன் என்று கூறி புறப்பட்டார். மழை வந்து பொழிந்த வண்ணமாகவே இருக்கின்றது. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா. மண்ணும் மின்னும் ஒரே இருள் மயம். இருளின் கூட்டம் கட்டு விட்டு உருகி வழிவது போல் உலகம் இருண்டுள்ளது. அந்த நேரத்தை மற்றவர் நினைத்தாலே நடுங்குவர். அப்படி கும்மு இருட்டா இருக்குது. நாயனார் முன் சென்று வந்த அந்த பழக்கத்தினாலே கூடையை தலையில் கவிழ்த்து கொண்டு அவர் வந்து மெல்ல மெல்ல காலினால் தடவி கொண்டு நடந்தார். ஆல்ரெடி அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்த பழக்கம் இருக்கிறதுனால அந்த பாதை அவர் தலையில ஒரு கூடையை வச்சுட்டு அந்த நெல்லை எடுக்கிறதுக்காண்டி அவர் போறாரு. வழியும் குடியும் பகுத்துணர உண்ணா பேரிருளில் திருவருட்குறிப்பையே துணையாக கொண்ட மாறனார் நடந்து தமது வயலை அடைந்து மழைநீர் வழியே ஒருபுறம் ஒதுங்கி இருந்த வெண்மையான அந்த நெல் முளைகளை வாரி கூடையில் நிறைத்து கொண்டு தலை மீது சுமந்து கொண்டு அடியவர் பசியை அகற்றும் ஆர்வத்தால் விரைந்து வீட்டிற்கு வந்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி தலைமையில வச்சுக்கிட்டு அவ்வளவு மழை பெய்து கும்மு இருட்டு, அதுலயும் அவரு போய் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் என்ன, இவங்களுக்கு அமுது கொடுக்கணும், அந்த ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ்லயே அவர் வந்து போய் இதெல்லாம் அந்த ஆர்வத்துல அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. வாயில் அருகிலேயே நின்று கணவனார் வரும் அந்த வழி மேல் அவர் வெளி வைத்து இருக்கும் மனைவியார் அதனை வாங்கினார். தண்ணீரினால் அந்த நெல் முளையை நன்கு கழுவினார். பின்னர் கணவனாரை நோக்கி, சுவாமி, இந்த நெல்லை பக்குவப்படுத்தி அமுது சமைப்பதற்கு அடுப்பில் எரிக்க விறகு இல்லை என்று கூறினார். விறகு இல்லை, அடுப்பு பற்ற வைக்கணும்னா விறகு இல்லை. உடனே வள்ளலார் இளையான்குடி மாறனார்
தனது வீட்டின் ஒரு புறத்தின் கூரையை அறுத்து தள்ளினார். இப்ப வீட்டுல கூரை போட்டிருப்பாங்கல்ல, பார்த்தாருப்பா அந்த ஒரு இடத்துல உள்ள ஒரு பாகத்துல இருந்து அந்த வீட்டினுடைய ஒரு புறத்தினுடைய கூரையை அறுத்துட்டாரு. ஏன்னா விறகு இல்லை, இப்ப அதை வச்சுதான் அவங்க சமைக்கணும். அதனால் கிடைத்த கட்டைகளை எடுத்து அம்மையார் தீமூட்டி இந்த முளையை பதமாக வறுத்து குத்தி அரிசியாக்கி உலையிலிட்டு பக்குவமாகவும் குற்றமில்லாத வகையாகவும் அவர் அன்னமாக்கினார். ஆக்கிய பின் கற்பின் மிக்க அத்திருவாட்டி நாயகனை நோக்கி, இனி கறிக்கு என்ன செய்வோம் என்று தொழுதார். சரி, சோறு ரெடி ஆயாச்சு. அடுத்து இப்ப கறிக்கு டீக்கு அவங்க வீட்டு கூரையே எடுத்து அதை தீ மூட்டி அவங்க சமைச்சாச்சு. இப்ப கறிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. நாயனார் ஐயன் வழிநடந்து வந்த இளைப்புடன் பசித்து வருந்துவரே என்ற அன்பின் மிகுதியினால் விரைந்து சென்று தமது கொள்ளையிலே முளைக்க வைத்த அந்த குழிக்கு மேல் வளர்ந்து வராத அந்த இளம் பருவம் உள்ள இலை கறி பயிர்களை கையினால் தடவி வேருடன் அவர் பறித்தார். அது தனது பாச பழி முதலை வேருடன் பறிப்பது போல் இருந்தது. அது சரியா இளம் பருவத்துல இருக்குது. அதை பூண்டோட அப்படியே அதை பறிக்கிறாரு அவரு. படிச்சு அதை குத்தி ஏதாவது கீரை மாதிரி ஏதோ இலை அப்படின்னு சொல்றாங்க, இலைக்கறி பயிர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவற்றை கொண்டு போய் காதலியாரிடம் தந்தார். அம்மையார் அவற்றை வாங்கினார். புழுவின்றி அதை ஆய்ந்தார். பலமுறை புனலால் கழுவினார். புனித பாத்திரத்தில் இட்டு தனது கைத்தரத்தால் வேறு வேறு வகையாக கரிய முது செய்தார். இவ்வளவும் மிக சுருங்கிய காலத்தில் நிகழ்ந்தன. கணவனாருக்கு தான் அமைத்த அன்னத்தையும் கரிய அமுதுகளையும் காட்டி, இனி தாமதியாமல் ஈசன் அடியாரை அமுது செய்விப்போம் என்றனர். இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி, இன்னமும் லேட் ஆக கூடாது, பாவம் பசியில இருக்காங்க, மேல நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி இருவரும் காணாத அந்த இறைவன் பால் இருவரும் சென்று அயிலுதலும் துயிலுதலும் இல்லாத வரை துயில் உணர்த்துவார் அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அடியேன் அழுந்தியுள்ள துன்பத்தினின்றும் நீங்கி இன்பம் எய்தி உய்விக்குமாறு எழுந்தருளி வந்த பெரியோரே இங்கு உணவு செய்ய எழுந்தருளும் என்று அழைத்தார். அவர் நல்ல வந்த அசதியில அவரு தூங்குறாரு சிவபெருமான். அப்ப இவங்க எழுப்புறாங்க, சாப்பிடறதுக்கு எழுந்திரிய அப்படின்னு. ஆதியும் அந்தமும் இல்லாத அமலன் ஜோதியாய் எழுந்து தோன்றினார். நாயனாரும் நாயகியாரும் அது கண்டு திகைத்து நின்றார்கள். அவர் தூங்கிட்டு இருந்தவர் எந்திக்கும் போது அப்படியே அவர் ஜோதியாய் அவர் எழுந்திருக்காராம். உடனே இந்த நாயனாரும் இந்த நாயகியாரும் அது கண்டு திகைத்து நின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ சாரி, மாலையின் காணாத அந்த மாமணி ஜோதி அண்ணல் சாலவும் மயங்குவாருக்கு தன்னருள் புரிந்து இமயம் பயந்த உமையம்மையாருடன் இடபவாகன மீது அவர் காட்சியளித்தார். இப்ப அவருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவர் காட்சி அளிக்கிறாரு. உமையம்மையோட காட்சி அளிக்கிறார் இடபவாகனத்துல. வேதமும் தேடி காணா இந்த விமலனை கண்ட நாயனாரும் மனைவியாரும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி எய்தினர். அப்புறம் ஒரு பாட்டும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிவபெருமான் திருத்தொண்டரை கருணையுடன் நோக்கி, அன்பனை அன்பர் பூஜை செய்த நின் மனைவியுடன் நமது சிவலோகம் எய்தி எமது தோழனாகிய குபேரன் இரு நிதிகளை ஏந்தி நின் ஏவல் கேட்ப எல்லை இல்லாத அந்த இன்பத்தை நுகர்ந்து இனிது இருப்பாயாக என்று திருவருள் புரிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, சிவபெருமான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ உன் மனைவியோட சிவலோகம் எய்தி எமது தோழனாகிய குபேரன் இரு நிதிகளை ஏந்தி நின் ஏவல் கேட்ப எல்லையில்லாத அந்த இன்பத்தை நீ நுகர்ந்து இனிது இருப்பாயாக என்று திருவருள் புரிந்தார். மறைகளுக்கு எட்டாத இறைவனது திருவடிகளை வந்தித்த அந்த நாயனார் பரவசமாகி நின்றார். பெருமான் திருவுரு மறைந்தனர். மாறனார் சிவகணங்களுள் ஒருவராகி தனதனார் பணி செய்ய பேரானந்த பெருவாழ்வில் இன்புறுவார் ஆயினர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர். சோ அதனுடைய விளக்கமாக ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. இறைவன் வழிபாடு எல்லாவற்றிலும் சிறந்தது. அந்த இறை வழிபாட்டினும் சிறந்தது அடியார் வழிபாடு. இப்ப இறைவன் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதுலயும் அடியார் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இறை வழிபாட்டை ஆராதனை என்பர். அடியாருக்கு அன்னம் தந்து வழிபடுவதை சமாராதனை என்பர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இறைவனுக்கு வழிபாடு செஞ்சா அது ஆராதனை, அடியார்களுக்கு அன்னம் தந்து வழிபடுவதை சமாராதனை அப்படின்னு சொல்றாங்க. இதுல அது எப்படி பிரிக்காங்கன்னா சம் பிளஸ் ஆராதனை அப்படின்னு பிரிக்காங்க. சம்னா நன்றாக, ஆராதனைனா வழிபடுதல், நன்றாக வழிபடுதல் அப்படிங்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க, சமாராதனை. இப்ப இந்த இறைவன்
தொண்டர் உள்ளத்தில் எப்போதும் உறைகின்றான். ஆதலின் தொண்டர் வழிபாட்டில் அண்டர்நாதன் மிக மிக மகிழ்கின்றான். இப்ப நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அந்த வானவரும் வந்து காண கிடைக்காத அந்த ஒரு தன்னுடைய இதை வந்து அடியார்களுக்கு அவர் காமிக்கிறாரு. அடியார்களுக்கு எளியவனா அவர் வந்து இருக்கிறாரு அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா தொண்டர்களுக்கு. அதை சொல்றாங்க. இறைவன் வந்து தொண்டர் உலத்தில் எப்போதும் உறைகின்றான். ஆதலின் தொண்டர் வழிபாட்டில் அண்டர்நாதன் மிக மிக மகிழ்கின்றான். கன்றினை துணை பற்றினாலன்றி பசுவினிடம் பால் பெறலாகாது. அப்ப கன்றினை துணை பற்றினாலன்றி பசுவினிடம் பால் பெறலாகாது. அதுபோல அடியவரை துணை கொண்டே இறைவனது திருவருள் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அடியார் வழிபாடு சிறப்பா அங்க சொல்றாங்க. திருக்கோவிலில் இறைவனுக்கு செய்த வழிபாடு அடியவரை சேராது, அடியவருக்கு செய்த வழிபாடு இறைவனை சேரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை வந்து மாகேஸ்வர பூஜை அப்படின்னு அடியார்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு பூஜை எல்லாம் மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. சோ அதை கீழே சொல்றாங்க. மாகேஸ்வரரை வழிபடுபவர் மகேஸ்வரர் எனப்படுவார். ஆதலின் அடியவர் பூஜை மாகேஸ்வர பூஜை எனப்படும். அப்ப மகேஸ்வரரை வழிபடுபவர் மகேஸ்வரர் அப்படின்னு பேரு எனப்படுவார். ஆதலின் அடியவர் பூஜை மாகேஸ்வர பூஜை எனப்படும். அருமறை முறைப்படி வேள்விகள் புரியும் அந்தணர்கள் கோடி பேர்களுக்கு உணவு தந்த புண்ணியம் நீருடன் தொண்டருக்கு ஒரு பிடி அன்னம் தருவதால் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அருமுறை முறைப்படி வேள்விகள் புரியும் அந்தணர்கள் கோடி பேர்களுக்கு உணவு தந்த அந்த புண்ணியம் நீரிடன் தொண்டருக்கு ஒரு பிடி அன்னம் தந்தாலே இந்த பலன் நமக்கு கிடைக்கும், இந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடியார்களுக்கு அன்னம் கொடுக்கறதையும் இங்க வந்து சொல்றாங்க. சோ உலகிலே மனிதராக பிறந்த பயன் அடியாருக்கு அமுது செய்வித்தலே என்பார் திருஞான சம்பந்தர் சுவாமிகள். இத்தகைய சிறந்த அடியாருக்கு உணவு தரும் வழிபாட்டில் தலை சிறந்தவர் இளையான்குடி மாற நாயனார். இவர் செல்வத்தின் மிகுந்தவர், நிலப்புலங்கள் நிறைந்திருந்தன. பெரும் செல்வராகி குபேரனை போல விளங்கிய இவர் அடியார்கள் எக்குலத்தினராயினும் மற்ற யாவரே ஆயினும் வேற்றுமை குறியாது அவர்களை எதிர்கொண்டு முகமலர்ந்து இன்சொல் கூறி திருவடியை விளக்கி வழிபட்டு நால்வகைப்பட்ட அந்த அறுசுவை உண்டியை ஊட்டி பின்னும் அவர் செல்லுங்கால் 14 அடி சென்று வழிவிடுவார். அடியார்களது ஆசீர்வாதத்தினால் பயனால் நாளும் மேன்மேலும் செல்வம் பெருக்கியது. இப்ப அவங்க அடியவர்கள் எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் சரி, என்ன குலத்தவரா இருந்தாலும் சரி, அடியவர்கள்னாலே அவர்கள்ட்ட முகமலர்ந்து இன்சொல் பேசி திருவடி விளக்கி அவங்கள்ட்ட வந்து நல்ல அன்பு அவங்களுக்கு அறுசுவை உணவை கொடுத்து அவங்கள வந்து கொஞ்ச தூரம் போய் அவரை வழி அனுப்பிட்டு வருவாரு. அப்படிதான் வந்து பண்ணியிருக்காங்க இளையான்குடி மாற நாயனார். அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப இந்த மாதிரி அடியார்களது ஆசீர்வாதத்தினுடைய பயனால நாளும் அவங்க மேன்மேலும் அவங்களுடைய செல்வம் வந்து பெருகியது அப்படின்னு சொல்றாங்க. செல்வம் மடிந்திருந்த போது தான தர்மம் செய்வது இயல்பே, வறுமை வந்த போது செய்வது அருமையிலும் அருமை. ஆதலின் வறுமையினால் துன்புறும் போதும் இவர் அடியாருக்கு அன்னம் அளித்தலில் சலியாதவர் என்னும் தன்மையை உலகம் அறிந்து உய்யும் பொருட்டு இவருக்கு இறைவர் வறுமையை வழங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அவருடைய மனம் அப்படிப்பட்டது. செல்வமா இருக்கும் போது யாருக்கும் கொடுக்கறது அது ஒரு இயல்பான விஷயம். வறுமை வந்த போதும் அந்த மாதிரி அவர் இருந்திருக்காரு இல்லையா, அது வந்து அவரு வறுமையினால் துன்புறும் போதும் இவர் அடியாருக்கு அன்னம் அளித்ததுல சரியாதவரா இருக்காரு அப்படிங்கிறது அந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கே அவர் வந்து என்ன செஞ்சாரா, அந்த வறுமையை வழங்கினாராம் இறைவர். சேக்கிலார் அதனை வறுமை என்னாது வறுமை பதம் என்று அருளி செய்தனர். வெண்திருநீறு புனைந்த மாதவருக்கு விருந்து செய்தொரு பெருமிடியே எனக்கு வேண்டும் என்று வேண்டுவார் சிவப்பிரகாசர். நிலங்களை ஒற்றி வைத்தும் விற்றும் ஆபரணம் பாத்திரம் முதலியவைகளை விற்றும் அடியவருக்கு அன்னம் முதலியன அடித்து உபசரித்த நாயனாருடைய அன்பின் திறத்தை ஆரே அளக்க வல்லார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த வறுமையிலும் எவ்வளவு வந்து அவங்க அடியார்களுக்கு அமர்வுட்டுறதுக்காக வந்து எவ்வளவு இதா அன்பா இருந்திருக்காங்க, அன்பினுடைய வெளிப்பாட இங்க வந்து காட்டுறாங்க. ஆதலின் இப்பெருந்தகை திருத்தொண்டினை வளஞ்சுருக்கியும் மனம் சுருங்காது செய்தார். வளத்தை சுருக்கினாருடைய மனதை சுருக்கலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ வறுமையா இருந்தா கூட நம்ம அவருடைய மனம் வந்து சுருங்கல. வறுமை வந்த போது நான் இறைவனை வழிபட்டு அடியாருக்கு அன்னமும் சொன்னமும் வழங்கினேனே, அத்தெய்வம் என்னை வறுமையிலே வருத்துகின்றதே.
கடவுளுக்கு கண்ணில்லையே என்று கடவுளை தளித்துக் கொள்வது உலக மாந்தர் இயல்பு. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏதோ ஒரு வயம்பு வந்துட்டா கூட, என்னப்பா நான் எவ்வளவு ஒண்ணு கும்பிடுறேன், ஆனாலும் எனக்கு நீ இப்படி ஒரு நிலையை வந்து கொண்டு வந்துட்டிய, அப்படிதான் நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம தான் அப்படிதான் பேசுறோம் இல்லையா? அதை வந்து இங்க சொல்றாங்க. நான் இறைவனை வழிபட்டு அடியாருக்கு அன்னமும் சொன்னமும் வழங்கினேனே, அத்தெய்வம் என்னை வறுமையிலே வருத்துகின்றதே, கடவுளுக்கு கண்ணிலேயே என்று கடவுளை தளித்துக் கொள்வது உலக மாந்தர் இயல்பு. நாயனார் நல்குறவு என்னும் நடலையால் நலிந்தும் இறைவனையும் அடியார்களையும் தர்மத்தையும் வெறுக்கவில்லை. அப்ப அந்த வறுமையிலையும் கூட நம்ம எப்படி இருக்கோம், அதான் ஒரு டெஸ்டிங். அந்த வறுமையிலையும் கூட அவருடைய மனம் சுருங்கல, அந்த அடியார்கள் அவருக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை அவர் ஒரு நாள் வெறுக்கலைன்னு சொல்றாங்க. நம்ம கையில பணம் இல்லைன்னா இவங்களுக்கு போய் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, கடன் வாங்கி இவங்களுக்கு கொடுக்கவா அப்படின்னு ஒரு மனசுல வெறுப்பு கூட வரும் இல்லையா? அந்த வெறுப்பு இல்ல, மனமும் சுருங்கல, அந்த அடியார்களுக்கு அந்த தர்மத்தை, அந்த இறை வழிபாடு அடியவர் வழிபாடு ரெண்டையுமே அவரு ரொம்ப சந்தோஷமா மனமோந்து செஞ்சிருக்காருன்னு அதை சொல்றாங்க. சோ வறுமையுற்ற போது முன்னிலும் பன்மடங்கு அன்புடன் அறம் புரிந்தார். அவருடைய அறச்செயலுக்கு சிறிதும் மாறுபாடு இன்றி அவருடன் ஒன்றுபட்டு துணை புரிந்த அம்மையாரது அருட்பண்பு அதனினும் பாராட்டுதற்கு உரியது. எல்லாரும் அப்படி கப்பலும் கிடைக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி ஐயா சொன்னா கூட அந்த அம்மா மாட்டேன்னு சொன்னா அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண முடியாது அது இல்லையா? அந்த அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பண்புடையவங்களா இருந்திருக்காங்க. இவருடைய பெருமையை உலகினுக்கு உணர்த்த இறைவர் திருவுளம் கொண்டார். தவசீலராகி வந்தார். தர்மமே விடையாதலின் தர்ம விடையையும் தர்ம சம்பர்த்தினியாகிய அம்பியையும் இன்றி வந்தார். தர்மத்தை சோதிக்க வந்தாராதலின் இவருடைய இடரை அருளம்பிகை காண பொறுக்க மாட்டார் என்பதும் அறிய அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இவரு உமாதேவியை கூப்பிடாம தனியா தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா இவரு தர்மத்தை சோதிக்க வந்ததுனால அந்த அவங்க கஷ்டத்தை வந்து எந்த ஒரு பெண்ணாலையும் சாதிக்க முடியாது. அது மாதிரி அருளம்பிகையும் வந்து காண பொறுக்க மாட்டா, அதனாலதான் நான் தனியா வந்தேன்னு சொல்றாரு. பெருமான் வந்த நேரம் மாரிக்காலம், பெருமழை, நள்ளிரவு, பேரிருள், நாயனாரும் அம்மையாரும் உணவு இன்மையால் உறங்காது வருந்தும் தருணம், இத்துணை இடரில் இன்னலூரும் போதும் விருந்து எதிர்கொண்டனர். ஈரமேனியை நீக்கி என்றதனால் பெருமான் மிகவும் நனைந்து வந்தனர் என்பது நமக்கு விளக்கமாகின்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ராத்திரி நேரத்துல அந்த இருட்டு, ஒரு நள்ளிரவு, பேரிருள், இவங்க ரெண்டும் பாவம் உறங்காம இந்த வருத்த ஒரு வறுமையினுடைய வருத்தத்துல அவங்க படுத்து அப்பவும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திருவஞ்சலத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐயா இந்த மாதிரி நம்முடைய சிவபெருமான் வந்து தவ வேடம் கொண்டு வந்தோன்னா அவங்க ஈரத்தை இந்த மேனியை நீக்கிறதுக்காக துணியெல்லாம் கொடுத்து துடைக்க சொல்றாங்க. ஸோ மலையில அவர் நனைஞ்சிட்டு வந்திருக்காரு காட்டுது. ஸோ மனைவியாருடன் நாயனார் ஆலோசிக்கின்றார். அடியவருக்கு உணவு தருவதே தமது வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர் ஆதலின் அம்மையாரை நோக்கி, நமக்கு உணவில்லை என்பதனை நாம் உணர்வேன், எனினும் நம்மனைக்கு வந்தவர் பட்டினி கிடக்கப்படாதே, இதற்கு என்ன செய்வது என்று வினாவினார். நமக்கு உணவில்லை அப்படிங்கிறத நமக்கு தெரியும், ஆனாலும் நம்ம அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க பட்னியா கிடக்க கூடாது. அதான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு இந்த விருந்தினர் உபசரிப்பு வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அது வந்து இறைவனா கூட இருக்கலாம், மனிதராகவும் இருக்கலாம், யாரு வேணா நமக்கு வந்தவங்க இருக்கலாம். மனித ரூபத்துல கூட இறைவன் வரலாம், தெரியாது நமக்கு. ஆனாலும் நம்ம இந்த விருந்தினர் உபசரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா. வந்தவங்களுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கோ கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதே மாதிரிதான் சொல்றாங்க, நம்மனைக்கு வந்தவர் பட்டினி கிடைக்கப்படாதே, இதற்கு என்ன செய்வது என்று வினாவினார். ஏன் ஒருவர் தமது மனையில் வந்து பட்டினி கிடப்பாராயின் அவர் புரிந்த தீவினையில் ஒரு பகுதி மனைக்கு உரியாரை சாரும் என்பது இல்லற நூலின் துணிவு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது தமது மனையில் வந்து யாராவது பட்டினி கிடப்பாராயின் அவர் புரிந்த அந்த தீவினையில் ஒரு பகுதி மனைக்கு உரியாரை சாரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாஸ்டர்ஸ் நம்ம அப்புறம் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த தீவினை, அவங்க புரிஞ்ச தீவினையினுடைய ஒரு பகுதி அந்த மனைக்கு உரியாரை சாரும் என்பது இல்லற நூலினுடைய துணிவு அப்படின்னு சொல்றாங்க. சோ அம்மையார் கூறும் திறம் மிகவும் சிறந்தது. ஒரு கருத்தை மனத்துள் வைத்து அந்த வழியை தவிர மற்றொன்றும் காண்கிலேன், ஏதிலாரும் இனி தருவார் இல்லை, போதும் வைகிற்று, போமிடம் வேறு இல்லை என்று கூறி பின்னர் செல்லல் நீங்க பகல் வித்திய அந்த சென்னல் மல்லல் நீர் முளைவாரி கொண்டு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும் என்று அம்மையார் கூறினார். பல்வேறு கருக்களில் செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் என்னும் சொற்றிடமும் சுற்றிரமும் சிந்திக்கத்தக்கது அப்படின்னுங்க
சொல்றாங்க. ஏன்னா வேற வழி இல்ல, இதுதான் அதுக்கான ஒரு வழி இருக்கு, அந்த நெல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி சொல்றாங்க. சோ மிக்க பேருருள் சூழ்ந்த அந்த நள்ளிரவில் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனாரது அடியார் செல்ல துணிந்தார் எனின் அவருக்கு அடியவர் மாட்டு இருந்த அந்த அன்பினுடைய திறன்தான் என்னே அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இவ்வளவு கும்மி இருட்டு, மழை பெய்து, பாவம் அந்த வயசுலயே அவர் தள்ளாடி அவரு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு பாதையா இருந்ததுனால அவரு மெதுவா தடம் பார்த்து அவர் போயிருக்காரு. அப்ப அந்த துணிவு எப்படி வந்துச்சுன்னா அவர் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அடியவர் மாட்டு இருந்த அந்த அன்பு தான் அதுக்கு காரணம். இப்போ நம்மளும் சில கஷ்டமான விஷயத்த கூட நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யணும்னா அந்த தடையெல்லாம் பெரிய தடையா நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இவரு அந்த அடியவருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய திறத்தினால அவரு எல்லாத்தையும் செய்ய துணிகிறாரு. கஷ்டப்படாம இந்த நள்ளிரவுல கூட அவரு போய் அந்த நெல்லை எடுத்துட்டு வந்தார் இல்லையா, துணிந்தார் அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கணவனாரது வருகையை நோக்கி அம்மையார் வாயிலின் அருகிலேயே நின்று கணவனாரது வருகையை எதிர்பார்த்திருந்தார். அதுவும் பெண்மணிகளது அந்த சிந்தனைக்கு உரியது. இப்ப எல்லாரும் நீங்க போனவங்க இன்னும் வரலையே அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த பெண்மணிகளது சிந்தனைக்குரியது. நெல்லை குணர்ந்து தந்த பின் விறகில்லை என்றும் அமுதாக்கிய பின் கறிக்கு என் செய்வோம் என்றும் அம்மையார் கூறியது எற்றுக்கோ எனின் நெல்முளையை குணர இயலுமோ இயலாதோ என்னும் ஐயப்பாட்டினால் அப்போதே விறகில்லை என்று கூறினார் இல்லை. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், வீட்டுல ஏதாவது இல்லைன்னா இது இல்லை அது இல்லைன்னு வரிசையா அதை முதல்லயே சொல்லிடுறது நம்ம. அவங்க என்ன அப்படின்னா அந்த நெல்லு அவங்களால கொண்டு வர முடியுமா முடியாதாங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால மத்ததெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல அந்த உணவுக்கு அன்னத்துக்கு மேல சரி பண்ணணும் இல்லையா, அந்த ஒரு ஐயப்பாடு கொணர இயலுமோ இயலாதோங்கிற ஐயப்பாட்டுனால அப்போதே அவங்க விறகு இல்ல கறிக்கு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லல. உணர்ந்த பின் அதனை அமுதாக்க அவர் வந்து அப்புறம்தான் விறக கேட்டாரு. அது அமுது ஆகுமோ ஆகாதோ என்ற ஐயப்பாட்டினால் அப்போதே கரியமுதுக்கு என் செய்வோம் என்று அவர் கேட்டார் இல்லை. பாச பழி முதல் பறிப்பார் போல இளந்தேரைகளை பறித்து வந்து கணவனார் தர அதனை அம்மையார் வேறு வேறு வகையாக கரியமுது செய்தார். அதனால் அவருடைய சமையல் திறமும் இங்கு வியத்திற்கு உரியது. வறுமையினும் சிறுமையின்றி அடியாருக்கு அன்னம் அளித்தபடியால் நாயனார் சிவலோகம் எய்தி அழகேசன் நவநிதிகளை ஏந்தி இவர் ஏவிய ஏவல்களை செய்து பணிவிடை கேட்ப அழியாத இன்பம் எய்தினார். ஆதலின் அடியார் பூஜை சாலவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த புராணத்தை வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்ட உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். நன்றி மாஸ்டர்.